யார் கணவன், யார் மனைவி என்பது உறுதிப்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. வாழ்க்கை துணை அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அமைந்திருக்கின்றன. மிக மிக முக்கியமாக முதல் திருமணம் ஒரு மாதிரியா போய்க்கிட்டு இருக்குது. நான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே சுமூகமாக அப்படியே தங்களுக்குள்ள சமரசமாக தீர்த்துக் கொள்ளக்கூடிய தன்மை, குழந்தைகளுக்காக பிரியாமல் இருக்கலாம் என்கின்ற மாதிரியான மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 10க்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானாதிபதி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே கடந்த மாதங்கள்ல இருந்து வந்த ஒரு லாபமற்ற சூழ்நிலைகள் எல்லாம் இப்போது விலகுதுங்க. வியாபாரம் நடக்குது. அதுலலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. கையில காசு தாங்க நிக்க மாட்டேங்குதுன்னு நெனச்சவங்க எல்லாருக்குமே அதற்கான கையில காசு நிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளிமாநிலம்னு தூர இடங்கள்ல போய் படிக்கணும், வேலை செய்யணும்னு நெனச்சுக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினர், புரமோஷன் இல்ல, சம்பள உயர்வு இல்ல அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த புரமோஷன், சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சார்ந்த விஷயங்கள், விசா சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவும் மாறக்கூடிய ஒரு இனிய மாற்றமுள்ள அதே நேரத்தில் அது முன்னேற்றமாக இருக்கக்கூடிய தலைமை பதவி போன்றவைகள் உச்ச குருவால் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குங்க. அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இப்போது.